அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் முதல் தேதி, ஐப்பசி மாதத்தின் 15ஆம் தேதி, நிறைஞ்ச சனிக்கிழமை. பொதுவாக சனிக்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாள். மேலும் இந்த நாளில் நமக்கு வளர்பிறை ஏகாதசி திதி இருக்குது. இந்த வளர்பிறை ஏகாதசி அப்படிங்கிறது நம்ம வளமான வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதெல்லாம் பெருமாளிடம் கேட்டு பெற வேண்டிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். மாதத்தின் முதல் தேதியே இந்த வளர்பிறை ஏகாதசி திதி இருக்கிறது சிறப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி 111 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கை இருக்குது. அதாவது தேதி 1 மாதம் 11. இது ஒரு அற்புதமான சேர்க்கைன்னு சொல்லலாம். இது ஒரு தலைமை பண்பை குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தமிழ் தேதி 15. இதனுடைய கூட்டுத்தொகை 6. 6ங்கிறது சுக்கிரனுக்கு உரியது. நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கும்போது சுக்கிரன் பகவானுடைய அருள் இருந்துச்சு அப்படின்னாவே போதும். அடுத்து இன்றைக்கி சனிக்கிழமை, சனீஸ்வரருக்கு உரிய நாள். அவருக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போது 8. இந்த 8ங்கிறது முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளோட ரிலேட்டடானது அப்படின்னே சொல்லலாம். இப்படி ஒட்டுமொத்த பண சேர்க்கைக்கும் உரிய ஒரு நாளாகவே இந்த நாளானது அமைஞ்சிருக்குது. ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு நம்மளுடைய சேனலில் 3 வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா குளிக்கும் தண்ணீர் பரிகாரம், மேலும் அதுலேயே கையில் வரைய வேண்டிய ஒரு சிம்பிள் குறித்து ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் செய்வதன் மூலமாக மாதம் முழுக்க உங்களுக்கு தாறுமாறான பணவரவு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அதை நீங்கள் இரவு 12 மணிக்குள்ளே எப்போ செஞ்சிங்கனாலுமே நல்ல பலன் தான் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அசைவமெல்லாம் எதுவும் சாப்பிடல அப்படிங்கும்போது ஒரு வரி மந்திரம் 11 முறை சொன்னால் போதும், பண கஷ்டம் மன கஷ்டம் முழுவதும் நீங்கும்னு சொல்லியிருப்பேன். அடுத்த பதிவு பார்த்திங்கன்னா, இன்று மதியம் வரக்கூடிய 1 மணி 11 நிமிஷத்துலேருந்து 12 நிமிஷம், அதாவது சரியாக அந்த 1 நிமிஷத்துக்குள்ளார சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை குறித்து சொல்லியிருப்பேன். அதை செய்வதன் மூலமாக பணக்காரராவது உறுதி அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் மேலே சொன்ன வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் 1ஆம் தேதினா நம்மளுடைய சேனலில் ஒரு பதிவு ரெகுலராக போடுறது வழக்கம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்பூரவள்ளி இலை பரிகாரம். இந்த பரிகாரம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதியிலையுமே நான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன். அதை செஞ்ச நிறைய பேர்த்துக்கு அந்த மாதம் முழுக்க நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுன்னு என் கூட பாசிட்டிவ் கமெண்ட்டும் ஷேர் பண்ணியதும் உண்டு. இப்போது அந்த பரிகாரத்தை தான் நம்ம செய்ய போகிறோம். ஒரு இலை கிடச்சிச்சு அப்படின்னா கூட போதும். ஏன்னா இந்த கற்பூரவள்ளி இலை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பணவசிய பொருளுங்க, மகாலட்சுமி தாயார் அம்சம் பொந்தியது அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஒரு இலை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. அடுத்து நமக்கு 1 ரூபாய் நாணயம் ஒன்று தேவைப்படுது. இது மகாலட்சுமி தாயின் அம்சமாக பார்க்கப்படுது. அதனால் 1 ரூபாய் காசு எடுத்துக்கோங்க. சுத்தமான தண்ணியில் கழுவிக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பேனா தேவைப்படுது. சிவப்பு நிறம், நீல நிறம், பச்சை நிறம், இந்த 3 கலரில் ஏதாவது ஒரு கலரில் இங்க் வரக்கூடிய பேனாவை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து நமக்கு கொஞ்சம் சோம்பு தேவைப்படுது. சோம்பு அதாவது பெருஞ்சீரகம்னு இதை சொல்லுவோம். பச்சை கலரில் இருக்கும், நல்ல ஒரு நறுமணம் வரும். மகாலட்சுமி தாயாருக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு தான் நமக்கு தேவையான பொருள். இப்போ இந்த பொருளை எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. இந்த பரிகாரம் செய்யறதுக்கு பெருசாக எந்த ரூல்ஸுமே கிடையாது. அதனால் பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம், பிறப்பு பற்றிட்டு இருந்தாலும் செய்யலாம், வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். சரிங்களா? அதனால் இதை பற்றின கன்ஃபியூஷனே உங்களுக்கு வேணாம். மேலும் நேரம் காலம்னு நீங்கள் பெருசாக எதுவுமே பார்க்க தேவையில்லை. ராகு காலம் யமகண்டத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதும். இப்போ சனிக்கிழமை ராகு காலங்கிறது நம்ம காலையிலேயே முடிஞ்சிருச்சு. யமகண்டம் பார்த்திங்கன்னா மதியம் 1:30 3 மணி வரைக்கும் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். இந்த இலை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கிடைக்காதவங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு நான் அடுத்த பதிவில் இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறேன். சரி, இப்போ இருக்கிறவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இல்லையா? நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துச்சு இல்லையா? இப்போ நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. இந்த பரிகாரம் உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கணுன்னு உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் இன்றைக்கி பெருமாள் வழிபாட்டுக்குரிய நாளாக இருக்கிற அவங்களையும் மகாலட்சுமி தாயாரையும் வேண்டிக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்சுருக்கிறீங்க இல்லையா கற்பூரவள்ளி இலை, இதில் ஃபெகு சிம்பல் போட்டுக்கோங்க. இந்த ஃபெகுங்கிறது வீனஸோட தொடர்புடையது, சுக்கரனுடைய சிம்பல் அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்கள் இந்த இலையில் போட்டுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி சுக்கரனுக்கு உரிய
நம்மளுடைய அந்த எண்ணானது தேதியினுடைய கூட்டுத்தொகையில் வருது. நல்ல ஒரு செல்வ செழிப்பு வேணும்னா இந்த சிம்பிள் நம்ம பயன்படுத்துறது அவசியம். இப்போ இலை மேலே இதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த ₹1 காசு வச்சுருந்த பாருங்கள், இந்த ₹1 காசில் 1ன்னு போட்டிருக்கிற இடத்துல இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க. அதாவது இந்த மாதம் முழுக்க நமக்கு அளவில்லாமல் பணம் வந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிம்பிள் நம்ம போடுறோம். ₹1 காசில் இன்ஃபினிட்டி சிம்பிள், இந்த இலையில் நம்ம ஃபெகு சிம்பிள் வந்து போட்டுக்கணும். இப்போ என்ன பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இடது கையில் இந்த இலையை வச்சுக்கோங்க. இதில் வரைஞ்சிருக்கிற அந்த சிம்பிளானது வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். அடுத்து இந்த ₹1 இன்ஃபினிட்டி சிம்பிள் போட்டிருக்கோம் பாருங்கள், அதுவும் வந்து வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ நீங்கள் அந்த இலை மேலே இந்த காசை வந்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே அந்த சோம்பு பெருஞ்சீரகம் சொன்னோம் இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்படி வலது கை கொண்டு மூடிக்கிட்டு ஐ அட்ராக்ட் மணி அண்ட் வெல்த், நான் பணத்தையும் பெரும் செல்வத்தையும் ஈர்க்கிறேன். ஐ அட்ராக்ட் மணி அண்டு வெல்த், நான் பணத்தையும் பெரும் செல்வத்தையும் ஈர்க்கிறேன். இது போல் தமிழ்லேயே இங்கிலீஷ்லேயோ எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை வந்து சொல்லுங்கள். உங்களுக்கே போதும்னு தோணும்போது ஸ்டாப் பண்ணிட்டு உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரியும் உங்களுடைய ஒட்டுமொத்த பண கஷ்டமும் தீர்ந்த மாதிரியும் பீரோவில் பர்ஸ்லலாம் பணம் நிரம்பி வழியிற மாதிரியும் இமேஜினேஷன் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த கற்பூரவள்ளி இலை, சோம்பு, இந்த காசு இதை நீங்கள் டைரெக்டாகவும் பர்ஸில் வந்துட்டு அப்படியும் வைக்கலாம், பீரோவில் வைக்கலாம். இதே போல் ஒரு 2-3 ரெடி பண்ணி உங்கள் கணவருடைய பர்ஸில் ஒன்று, பீரோவில் ஒன்று, உங்கள் பர்ஸில் ஒன்று இப்படியும் வைக்கலாம். அல்லது ஏதாவது ஒரு துணியில் சுற்றி வைக்கலாம், அல்லது ஒரு பேப்பரில் மடித்து வைக்கலாம். இது வந்து 1 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ டிசம்பர் 1 அப்படின்னு வரும் இல்லையா, அந்த சமயத்தில் இந்த சோம்பை நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல போட்டுருங்க. இந்த கற்பூரவள்ளி இலையும் நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல போட்டுருங்க. அதுக்கு நடுவில் இந்த இலை வந்து அழுகிடுச்சு அப்படின்னா நீங்கள் உடனே வந்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க. ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா அழுகாது, ஒவ்வொன்று தான் அழுகும். நீங்கள் அது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? மொத்தத்தில் ஒரு வாரம் வரைக்குமாவது இந்த இலை நம்மளுடைய பர்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இது. ஒவ்வொரு மாதமும் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். நிறைய பேர்த்துக்கு ரிசல்ட்டு கிடச்சிருக்குது, ஒரு சில பேர்த்துக்கு கிடைக்கல. அப்படி கிடைக்காதவங்க கூட இன்றைக்கி செஞ்சு பாருங்கள், 100% பலன் நிச்சயம்னே சொல்லலாம். அனைவரும் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.